அமெரிக்கா நமக்கு ஒரு 150 கோடி தரணும் அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு எல்லாம் ஒரு கணக்கில் வச்சிருப்போம். கடைசியா நம்ம கிட்ட இருக்கிற டாலர், மிச்சம் இருக்கிற டாலர் வந்து இவ்வளவு அப்படின்னு கணக்கு வச்சிருப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 150 கோடி டாலர் வந்து நம்மள்ட்ட மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப சைனாக்காரன் என்ன சொல்ல, நீ மத்தவன்ட்ட பண்ற டீல நீ பாத்துக்கோ, எனக்கு தர வேண்டிய 100 கோடி டாலரை மட்டும் தனியா தங்கமா மாத்தி கொடுத்துருன்னா நம்மளோட மொத்த ரிசர்வே 50 கோடி ஆயிடும். 150 கோடி இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 50 தான் இருக்கும். இந்த 50 வச்சுக்கிட்டு நம்ம மற்ற நாடுகளோட ட்ரேட் பண்றதும் பண்ண முடியாது. இது நமக்கு மட்டும் இல்லை, எல்லா நாட்டுக்குமே இதே மாதிரி அந்த அவங்களோட டாலர் ரிசர்வ் போயிடும். சைனா எங்கெல்லாம் பிசினஸ் பண்ணா அங்கெல்லாம் இதுதான். சைனா உலகம் பூரா ஏற்றுமதி பண்றான். அப்போ உலகம் பூரா எல்லா டாலர் ரிசர்வையும் கோல்டா அவன் மாத்திக்கிட்டே வரான். மாத்த தான். அதனால தான் அதுவும் ஒரு நாள் 2 நாள் பண்ணல, கடந்த 11 மாசமா பண்ணிட்டு இருக்கான். எத்தனை நாளா? 11 மாசமா பண்ணிட்டு இருக்கான். போன நவம்பர்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு வரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால தான் ரேட்டு கண்ணா அப்படின்னா கசாம்சான்னு ஏறி போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட டபுள். இப்போ போன வருஷம் நான் எவனாவது கோல்டு வாங்கி வச்சிருந்தானா அவனுக்கெல்லாம் கொலை குத்து, அப்படியே ரேட்டு டபுள் ஆகிடும். ஆனால் இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இறங்காது. அதுதான் பிரச்சனையே.